கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. மருத்துவர் ஒருவர் கள்ளர்பாளையம் எனப்படும் ஏழைகளும் திருடர்களுமான மக்கள் வாழும் இடத்திற்கு சென்று மருத்துவம் செய்து வந்தார். ஒரு நாள் அவருடைய கடிகாரம் காணாமற் போயிற்று. டாக்டர் அம்மக்களை வருந்தி கேட்க அவர்கள் சொன்னார்கள், ஐயா, நாங்கள் யாருக்கு கெடுதி செய்தாலும் உங்களுக்கு அப்படி செய்ய மாட்டோம். எங்கள் வைத்தியருக்கு தீங்கு செய்ய எங்களுக்கு பைத்தியமா என்று சொன்னார்கள். சில நாட்களுக்கு பிறகு அவர்கள் அம்மருத்துவருடைய வீட்டிற்கு போய் ஒரு தங்க கடிகாரத்தையும் சங்கிலியையும் அவருக்கு வெகுமதியாக அளித்து அதை கட்டாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று வேண்டினார்கள். அவர் அதை வாங்கி பார்த்தபோது டாக்டருக்கு திருடர்களின் அன்பளிப்பு என்று அதில் செதுக்கப்பட்டிருந்தது. கொஞ்ச காலத்திற்கு பின்பு அவருடைய பழைய கடிகாரம் ஒரு திருடன் வசம் கண்டுபிடிக்கப்பட்டதென்று அவருக்கு தெரிய வந்தது. ஆம் என கண்பானவர்களே, இந்த கதையில் வருவது போல தீமைக்கு தீமை செய்யாமல் தீமையை நன்மையினாலே வெல்ல வேண்டும். பிறருக்கு தீங்கு செய்யாமல் பிறர் மனதை நோகடிக்காமல் பிறருக்கு நன்மை செய்வோம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, உம்மை மனதார ஸ்தோத்தரிக்கிறோம். பிறரை நேசிக்கிறதான இருதயத்தை எங்களுக்கு தாருங்க. தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்ய உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன் ஆமீன். God bless you.